ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லையே சார். இவங்க எல்லாருமே விஜய் கட்சியின் தொண்டர்களாக அறியப்படுறவங்க. இன்னொன்னு விஜய் பெரும்பாலும் அவரை தலைவரா பாக்குறாங்களா ரசிகரா பாக்குறாங்களான்னு இன்னும் வித்தியாசமே தெரியலையே சார். நிறைய பேர் அவங்க பேசுறத நான் பார்க்கும்போது எல்லாருமே வந்து நாங்க என்னம்மா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, என்னப்பா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, நாங்க அதுக்கெல்லாம் வரல, அண்ணனை ஒரு முறையாவது பாத்துடணும். ஓட்டு போடுறவங்க தானே பேசுறாங்க. நான் கேட்கறேன் சார். சார் ஒருத்தரை வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவர் வரணும்னு வரவேற்க வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாவம் காத்து கிடக்குறாங்க விமான நிலையத்தில். யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எந்த தலைவருக்கு வந்திருக்கு சார்? நீ கேட்குற மோடி வந்தாரு, மோடி ரோட் ஷோக்கு அந்த மாதிரி வந்தாங்களா? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோன்னு சொல்லி அறிவிக்கப்படாத பார்த்தீங்கன்னா அது ரோட் ஷோவே மாறிடுச்சு. ரோட் ஷோன்னு அறிவிச்சா கோயம்புத்தூர் சம்பிச்சிருக்கோம். நான் கேட்குறேன், இன்னைக்கு சின்னவர் போனார்ல, அதே ரோட் ஷோன்னு பிளான் இல்லாமல் ரோட் ஷோ நடத்தினார்ல, என்ன நடந்துச்சு? கோயம்புத்தூர் எங்கள் கோட்டையினர்ல விஜய் வச்சார் ஓட்டை. கோயம்புத்தூரே ஓட்டை வந்துருச்சு சார். எங்க கோட்டைன்னு சொல்ல முடியுமா? உதயநிதினால சொல்ல முடியுமா? என்ன நடந்துருச்சு? அதை தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் வந்துட்டான்னு சொல்லி வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க. தலைவனா பார்க்கலையே, ரசிகரா தானே பாக்குறாங்க இவங்க. அப்ப உதயநிதி என்னவா பாக்குறாங்க?